ஹலோ எவ்ரிவன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டே டு டே லைஃப்ல பேசுவோம் இல்லையா, கான்வர்சேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான சில சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்க பிரீத்தி தானே இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்ல நம்ம யாருன்னா அங்க இருந்தா அங்க அவங்க தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அங்க யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு நான் பிரீத்தின்னு ஒரு நேம் வைக்கிறேன். அங்க பிரீத்தி தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதே எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது அப்படின்னா, ஹே, isn't that Preeti over there? ஓவர் தேர் அப்படின்னா அங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓவர் தேர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பர்சன் கேக்குறாங்க, எங்க எங்க இருக்காங்க. அதே எப்படி இங்கிலீஷ்ல கேட்போம்? வேர். எங்க அப்படின்னா வேர். நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, அங்க நீங்க நினைக்கிறவங்க இல்ல. அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? கண்டுக்காத, அது வேற யாரோ அப்படின்னு சொல்வீங்க இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நெவர் மைண்ட், இட்ஸ் சம்ஒன் எல்ஸ். நெவர் மைண்ட்னா கண்டுக்காத, இட்ஸ் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னா அது வேற யாரோ. கண்டுக்காத, அது வேற யாரோ. நெவர் மைண்ட், இட்ஸ் சம்ஒன் எல்ஸ். சரி, நம்ம போலாமா? அதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஓகே, ஷால் வி கோ? ஓகே, ஷால் வி கோ. இன்னைக்கு ஒருத்தவங்களோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. சோ அந்த ஒருத்தவங்க நம்ம ரேவந்த் அப்படின்னு வச்சுக்கலாமா. இன்னைக்கு ரேவந்தோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? இட்ஸ் ரேவந்த்ஸ் பர்த்டே டுடே, ரிமெம்பர். இன்னைக்கு ரேவந்தோட பிறந்த நாள். ரிமெம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இட்ஸ் ரேவந்த்ஸ் பர்த்டே டுடே, ரிமெம்பர். அதுக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? எஸ், ஐ ரிமெம்பர். எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. எஸ், ஐ ரிமெம்பர். சரி, நம்ம பர்த்டேக்கு அங்க போறோமா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? ஆல் ரைட், ஆர் வி கோயிங் டு த பர்த்டே? ஆல் ரைட், ஆர் வி கோயிங் டு த பர்த்டே. நம்ம பர்த்டேக்கு போறோமா? ஆர் வி கோயிங் டு த பர்த்டே. அதுக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க, ஆமா போறோம். எஸ், வி ஆர் கோயிங். ஆமா, நம்ம போறோம். எஸ், வி ஆர் கோயிங். நம்ம கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பேசுறப்போ உங்ககிட்ட யார் கேட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Who asked you anyway? உங்ககிட்ட யார் கேட்டது? Who asked you anyway? அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? நீ தான் கேட்ட அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? You did. நீ தான் கேட்ட. You did. அது you asked me only அப்படின்னு சொல்லலாம். நீ தான் என்ன கேட்ட, you asked me only அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டா you did அப்படின்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். ஓகேவா? யார் கேட்டது அப்படின்னா you did. நீ தான் கேட்ட. You did. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு போறீங்க, அதாவது என்ன வேர் பண்ணிட்டு போறீங்க, இது எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? வாட் ஆர் யூ கோயிங் டு வேர் டு த ஃபங்க்ஷன்? வாட் ஆர் யூ கோயிங் டு வேர் டு த ஃபங்க்ஷன். இங்க கோயிங் டுக்கு பதிலா நீங்க gonna அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சோ அது இன்னும் கொஞ்சம் கேஷுவலா இருக்கும் உங்களுக்கு. கோயிங் டுக்கு பதிலா gonna அப்படின்னு யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் யூக்கு பதிலா நீங்க ஷார்ட்டா வாட் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி இந்த சென்டென்ஸ் மாத்துறது பார்க்கலாமா? வாட் யூ gonna wear to the party tomorrow? வாட் யூ gonna wear to the party tomorrow? இது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற கான்வர்சேஷன்ஸ் தானே. சோ இதெல்லாம் நீங்க தினமும் பேசுறப்ப பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.